கலை சொற்களை உருவாக்குவான். முழுக்க முழுக்க ஆங்கில வழி படிக்கிறான், ஆங்கிலம் தான் மொழியாவும் படிக்கிறான். அவன் எப்படி தமிழிலே கலை சொற்களை உருவாக்குவான்? அது இன்னொருத்தர் செய்ய முடியாது. அறிவியல் கலை சொற்கள், தொழில்நுட்ப கலை சொற்கள் என்பது தமிழாசிரியர்கள் மட்டும் செய்யக்கூடிய பணி அல்ல. தமிழாசிரியர்கள் உதவி செய்யலாம், ஆனால் அடிப்படையிலே செய்ய வேண்டியது யார் என்றால் தொழில்நுட்பம் படித்த தமிழன், மருத்துவவியல் படித்த தமிழன். ஆனால் தொழில்நுட்பத்திலே தமிழ் ஒரு பாடமாக இல்லை. +2 அவன் தமிழே படிக்கிறது இல்லை. MBBS தமிழ் பாடமாக இல்லை. தயவு செய்து இத்தகைய சூழல்களை மாற்றினால்தான். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு உலகமயமாதலிலே தமிழுடைய காப்பு மற்றும் வளர்ச்சி என்பது ஒரு போராட்டம். ஒரு போராட்டத்தின் மூலம்தான் அதை நம்ம நிலைநிறுத்த முடியும். அந்த போராட்டம் மேலிருந்தும் நடத்தப்பட வேண்டும், கீழிருந்தும் நடத்தப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். மத்திய அரசுடைய மொழிக் கொள்கையுடைய மாற்றத்துக்கான போராட்டத்தில் இருந்து தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு தமிழ் உணர்வை மீண்டும் எழுப்புவது வரை, அதான் சொல்றேன், மேலிருந்து கீழ் வரை. உண்மையிலே இந்த மாநாடு அத்தகைய பணி இன்றைக்கு செய்திருக்கிறது. உண்மையிலே பேச்சு வந்திருக்கிறது அல்லவா? சாதாரண பேச ஆரம்பிக்காது தமிழை பத்தி, செம்மொழி ஆயிருக்காம இப்ப என்ன செய்யறதுன்னு. ஒரு அருமையான ஏற்பாடு. ஆனால் ஊடகத்தை நீங்க திறந்து பாருங்கள். அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில பார்த்தேன். தமிழிலே ஒரு அறிவியல் பாட புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது. நூலை வெளியிடுகிற பெரியவர் பாவம் என்ன பேசுகிறார் என்றால், அவர் முடியலை. நம்மளும் அப்படித்தான் பேசுறோம். ரொம்ப கவனமா, ரொம்ப யோசிச்சு அல்ல உணர்வுபூர்வமாக தமிழில் பேசுவோம். இல்லாட்டி இயல்பா என்ன பேசுறோம். இந்த தமிழ் புக்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்கி இருக்கோம், அதை நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு பேசுறார். நான் ஒரு வார்த்தை கூட கூடுதலாக சேர்க்கவில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? அப்படி என்றால் ஒரு தமிழ் உணர்வை முடிந்த அளவு தமிழில் பேசுவது. அருமையாக சொன்னார், 5 லட்சம் தமிழ் சொற்கள். இதுவே சாதாரண விஷயம் அல்ல. ஆங்கிலத்திலே 10 லட்சம், இங்கே 5 லட்சம். நம்மால் முடியாதா இது மீண்டும் 10 லட்சம் ஆக்க? என்னை பொறுத்தவரை ஒரு விரிந்த பார்வை வேண்டும். தனித்தமிழ் இயக்கம் எல்லாம் இன்னும் பயன்படாது. பழகு தமிழுக்கே இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. எத்தனை மொழிகளிலிருந்து எத்தனை சொற்களை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டுமோ அரவணைத்துக் கொள்ள வேண்டும். தொல்காப்பியனை வழிகாண்பித்து விட்டான், திசை சொற்களை பயன்படுத்து. ஆனால் சாதாரணமாக இங்கிலீஷ் புக்ஸ் ரிலீஸ் என்பதெல்லாம் ஆங்கிலத்திலே பேசினால் தமிழ் என்ன? ஆக தமிழை வளர்ப்பதல்ல, தமிழுக்கு மாற்றாக ஆங்கிலத்தை கொண்டு வருகிறார்களோ என்கிற வேதனை பிறக்கிறது. ஆக என்னை பொறுத்தவரை சுருக்கமாக சொல்வதென்றால், இன்றைக்கு நடப்பது உலகமயமாதல் அல்ல, ஒரு திட்டமிட்ட உலகமயமாக்கல். இதில் அமெரிக்காவுடைய பொருளாதார நலன் இருக்கிறது. இதையும் மனதில் வைத்துக் கொண்டு தமிழை எப்படி வளர்ப்பது, எப்படி காப்பது என்பது குறித்தெல்லாம் ஏதோ எனக்கு முடிந்த சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறேன். தமிழறிஞர்களும் இந்த அமர்வும் அதற்கான சிந்தனைகளை மேலும் மேலும் கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ் ஆய்வாளர் பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்கள் உரையை நிகழ்த்துவார்கள். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் நாகநாதன் அவர்களே, நண்பர் ரவிக்குமார் அவர்களே, நண்பர் அருணன் அவர்களே, ஆய்வாளர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகமயமாக்க சூழலில் தமிழ் என்ற தலைப்பிலே இந்த சிறப்பு பொழிவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலகமயமாக்கம் பற்றி நண்பர் அருணன் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார். இங்கு மேலில் அமர்ந்திருக்கும் 4 பேருமே ஒரு மார்க்சிய சிந்தனையை ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டவர்கள். பேராசிரியர் நாகநாதன் அவர்கள் ரொம்ப அடக்கமாக கூறினார்கள். தமிழகத்திலேயே காரல் மார்க்சுடைய மூலதனத்தை தமிழிலே அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை அவருக்குத்தான். அவருடைய மாமனார் ஜமதக்கினி அவர்கள் அது மொழிபெயர்த்திருந்தாலும் அந்த 6 தொகுதி வெளியிட முடியாமல் அது வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர், எனக்கு தெரியும், அவர் கூட நானே சென்றேன், ஸ்டேட் பேங்க் சென்று கடன் வாங்கி தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டார். மற்றவரெல்லாம் வீடு வாங்குவதற்கு கடன் வாங்குவார்கள். அவர் தமிழகத்திலே காரல் மார்க்சுடைய மூலதன நூலை தமிழில் கொண்டு வருவதற்கு கடன் வாங்கி வெளியிட்டார். மார்க்சின் ஏற்றுக்கொண்டவர். நண்பர் அருணன் அவ்வாறே, தோழர் ரவிக்குமார் அனைவருக்கும் தெரியும், மார்க்சிசனை ஏற்றுக்கொண்டவர். ஸோ நாங்கள் 4 பேருமே இந்த உலகமயமாக்கம் என்பது ஒன்று புதிய கருத்தல்ல, ஏகாதிபத்தியத்துடைய விரிவாக்கம் தான் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் கிடையாது. ஆனால் அந்த ஏகாதிபத்தியத்துடைய அந்த விளைவான அந்த உலகமயமாக்கத்தை அரசியல் தளத்தில் இருந்து பொருளாதார தளத்திலிருந்து எவ்வாறு போராடுவது என்பது பற்றி நான் இங்கு பேச வரவில்லை, அது வேறு ஒரு தளம். இங்கு இந்த உலகமயமாக்க சூழலிலே
தமிழ் வளர்ச்சி எவ்வாறு கொண்டு செல்வது என்ற ஒரு பிரச்சனையை மட்டும் நான் எடுத்து பேசலாம் என்று விரும்புகிறேன். நான் சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழித்துறை பேராசிரியர், மொழியியல் துறை பேராசிரியர். அந்த அடிப்படையிலே இந்த உலகமயமாக்க சூழலிலே தமிழை எவ்வாறு வளர்ப்பது என்று பார்க்கின்றேன். உலகமயமாக்க சூழலிலே உலக அளவிலே போட்டி போடுகின்ற குளோபல் லாங்குவேஜ் என்ற அந்த போட்டியில் நிற்கின்ற மொழிகள் ஆங்கிலம், பிரெஞ்சு மொழி, ஜெர்மன். ஆங்கிலத்துக்கும் பிரெஞ்சு தான் கடுமையான போட்டி உலகத்திலே. ஒரு காலகட்டத்திலே உலகத்திலே லத்தீன் மொழி ஆதிக்க மொழியாக இருந்தது. அதன் பிறகு பிரெஞ்சு மொழி ஆதிக்க மொழியாக இருந்தது. கடந்த 400 ஆண்டுகளிலே தோன்றி வளர்ந்த ஆங்கில மொழி இன்று குளோபல் லாங்குவேஜாக இருக்கிறது. ஸோ நாம் இந்த உலகமயமாக சூழலே தமிழை அவ்வாறு அந்த நிலைமைக்கு கொண்டு செல்ல முடியுமா? அவ்வாறு கொண்டு செல்வது சரியா? ஏன்னா நாமளே பொதுவாக ஒரு மொழி, ஒரு இனத்துடைய மொழி மீது அடுத்த மொழியை திணிக்கக்கூடாது என்று போராடுகின்ற தமிழ் மக்கள். ஆகவே நம்முடைய தமிழ் மொழியை கொண்டு போய் உலக அளவிலே குளோபல் லாங்குவேஜ் என்ற அடிப்படையிலே மற்ற இனத்தின் மீது திணிப்பை நாம் விரும்ப மாட்டோம். நாம் ஜனநாயக ரீதியாக எல்லா இனமும் அவரவர்கள் மொழியை பயன்படுத்துவதற்கு முழு உரிமை வேண்டும் என்று கூறுகின்றவர்கள். ஆகவே குளோபல் லாங்குவேஜை மாற்றுவது என்பது நமது நோக்கமாக இருக்க முடியாது, செய்யவும் முடியாது. நாம் ஒரு ஏகாதிபத்திய நாடாக இருந்தால்தான், அந்த அடிப்படை அரசியல் தான். அப்படி ஒரு அரசியலை பின்பற்றினால் இந்தியா ஒரு ஏகாதிபத்திய நாடாக மாறினால், அது தமிழ்நாடு ஒரு தனிப்பட்ட ஒரு ஏகாதிபத்திய நாடாக மாறினால்தான் அந்த குளோபல் லாங்குவேஜ் என்ற போட்டிக்கு தமிழ் இட்டு செல்ல முடியும். ஆகவே நாம் அதற்கு செல்லவில்லை. ஆனால் இந்த ஏகாதிபத்திய இந்த உலகமயமாக்க சூழலிலே ஆங்கிலமும் பிரெஞ்சும் ஜெர்மனியும் குளோபல் லாங்குவேஜ் ஆகுவதற்கு போட்டி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே மற்ற மொழிகளுடைய கதிகள் என்ன? உங்களுக்கு தெரியும், ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் இருந்த மொழிகள் 12,000 மொழிகள் என்று கூறுகின்றார்கள். இன்று இருப்பது 6,000 மொழிகள். அப்போ 6,000, அந்த 6,000 மொழி என்ன ஆயிட்டது? இறந்து விட்டது. இன்று இருக்கின்ற 6,000 மொழிகள் விரைவிலே இன்னும் 3,000 மொழிகள் இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே இறந்து விடும் என்று கூறுகின்றார்கள். ஆகவே இந்த இறக்கின்ற மொழியை பற்றி தகவலை சேகரிக்க வேண்டும் என்பதற்காகவே என்டேஞ்சர்ட் லாங்குவேஜ் ப்ராஜெக்ட் என்று உலகம் முழுவதும் மொழியியல் துறை பேராசிரியர்கள் தனியாகவே ஒரு திட்டம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மொத்தத்தில் இந்த ஆதிக்க மொழியில போட்டியினால் மற்ற மொழிகளெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இறந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலிலே இறக்காமல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழியாக தமிழ் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் எவ்வாறு கொண்டு செல்வது என்பதுதான் இந்த உலகமயமாக்கம். இந்த ஏகாதிபத்தியத்துக்கு அரசியல் அடிப்படை, பொருளாதார அடிப்படை, பண்பாட்டு அடிப்படை, 4வது அடிப்படை, முக்கியமான அடிப்படை தொழில்நுட்ப அடிப்படை. இந்த தொழில்நுட்ப அடிப்படையிலே தமிழை இந்த உலகமயமாக்க சூழலில், இந்த மொழியுடைய ஆதிக்க போட்டிகளில் தமிழை தக்க வைத்து தமிழை அடுத்த கட்டத்தில் எவ்வாறு கொண்டு செல்வது என்ற ஒரு பார்வையில் மட்டுமே நான் பார்க்க விரும்புகின்றேன். அப்படி என்றால் இந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டு தமிழை கொண்டு செல்வது? இன்று நாம் விரும்பியோ விரும்பாமலோ, நாம் விரும்பாவிட்டாலும் சரிதான், உலகமயமாக்க சூழல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த குளோபலைசேஷன் என்ற ஒரு கான்செப்ட், அதுக்கு ஆப்போசிட்டா லோக்கலைசேஷன் சொல்றாங்க. அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் கூட இந்த லோக்கல் லாங்குவேஜ் முக்கியத்துவம் கொடுக்க விரும்புறாங்க. உதாரணமாக ஃபோர்டு கம்பெனி ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னா, அந்த காரை தமிழ்நாட்டு மக்கள் வாங்கணும்னா தமிழ்ல அதை பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுக்க விரும்புறாங்க. அப்போ உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு அந்த ஃபோர்டு கம்பெனி அந்த காரை விற்கணும்னா அந்த நாட்டு மொழிகள் எல்லாம் அந்த காரை பற்றிய விவரங்கள் அந்தந்த மொழியில வரணும். அதை நபரில் வைத்துக்கொண்டு மொழிபெயர்ப்பதை விட இயந்திர மொழிபெயர்ப்பு, மிஷின் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்குறான். வினாடியில் அல்லது ஒரு சில மணி நேரங்களிலே அத்தனை மொழிகளிலும் அவனுடைய சரக்கு எங்கெங்க விற்க போறானோ அங்கெல்லாம் அந்த மொழிகளை வரணும். மைக்ரோசாஃப்ட் கம்பெனி